ம், இருக்கும். அந்தீதா ஓ வந்துரு வந்துரு. இந்த எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சு தெரியா? ஓ நான் அண்டே தான் ப்ராக்டிஸ் பண்ணினேன். அப்படியா? கொஞ்சம் பார்த்துட்டு போவோம், கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி கேட்டுப்போம் எப்படின்னு. ஓ என்ன சின்ன ஒரு சின்ன மாதிரி இந்த 31st ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஞ்சம் பிஸியான டைம். இப்போ அப்படியா? கொஞ்சம் ஓகே. நான் இப்போ ஓ கொஞ்சம் நான் இப்போ நான் ஈவினிங் தான் இது பண்ணேன். ஓகே. சரி, ஓகே பாப்போம். ஷார் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். இந்த பாக்ஸை ஓகே. கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். வேணா ஒவ்வொன்றா சொல்லுங்களேன் பாப்போம். ஓ வரேன். என்ன சொல்லல, வரலையா ஸ்கிரீன்? ஃபதஹத்துன். வர வர சொல்லுங்க, வர வர சொல்லி பாருங்க. அவசரப்படாம ஓகே. நிதானமா வர வர சொல்லி பாருங்க. எலுமாடி. ஓகே. ஃபதஹுமத்து خسرتين لمتين سد سكون فتح مد لم مد فتحة كسر مد فتحتين لمة لمة سكون فتحتين كسر مد لم مد سكون فتحة فتحتين لم مد سوري لمتين. சின்ன சின்ன பிள்ளைகள் தான் நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் 4 மெத்தட்ல பிழைகளை வச்சிருந்தோம் என்று சொல்லியிருந்தோம். ஒன்று, நீங்க சில இடங்கள்ல 2 முறை ரிப்பீட் பண்ணிக்கிறீங்க. சில இடங்கள்ல நீங்க டோட்டலாகவே பிழையா சொல்லிக்கிறீங்க. சில இடங்கள்ல நீங்க தடுமாறி சரியா வந்து ட்ரெக்குக்கு வந்துக்கிறீங்க. இது மூணு பிழை தான். பிழை இந்த உங்கள்கிட்ட இருப்பில்லை. ரெண்டா பிரிச்சு சொல்ற பிழை உங்கள்கிட்ட வரல. அது ஃபத்ஹ, மது, இப்படி செல்ற பிள்ளை வரல. அடுத்த 3 வகையான கேட்டகரிஸ்லையும் உங்களோட விஷயத்துல இடைக்கிடைக்க பிள்ளைகள் வந்துக்குது. நான் இப்போ ஒரு ரிமைன் உண்டு தான். இப்போ நீங்க ஃப்ரீ ஆகிறீங்க. அப்போ இது பின்னாடி தான் நீங்க நிறைய கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்றது டைம் முடிக்கும். அப்போ இந்த ஒர்க்கை கொஞ்சம் நீங்க ரெக்கார்டை கேட்குறது, அதாவது இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல இதை செஞ்சு காட்டிக்கிறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. அப்போ திருப்பி இந்த மிஸ்டேக் வராம பார்க்கறதுக்கு உங்களுக்கு இந்த ரெக்கார்டை உங்களுக்கு கேட்கணும். இது பெஸ்ட் ஆப்ஷன். சரி, இதுக்கு பின்னால நாங்க குர்ஆனுடைய நிறுத்தல் சம்பந்தமான விஷயங்கள், எப்படி நாங்க வசனங்களை ஓதி வசனத்துல இறுதியில நிப்பாட்டுறது என்கிற தொடர்பா எத்தனை பாத்துக்கிறோம். மூன்று பார்த்தேன்னாமே. பெஸ்ட் சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீட்டி ஓதல் சம்பந்தம் பார்த்தேனாமே. ஆஹா. நீட்டி ஓதல் சம்பந்தமாக பார்த்தேன். ஃபத்தஹ் மத்து கசரத்தைன் அலிஃப். பாத்தீங்களா, பாத்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். அதுல அலிஃப் வந்தா அலிஃப் வந்து அந்த இடத்துல வந்து நீட்டி ஓதணும்னு சொல்லி எவ்வளவு கிட்டணும்? ஒரு ரெண்டு க- கைய 2 இன்ச் அளவு. ரெண்டு ரெண்டு. கையளவு. ஓகே, ஓகே, நீங்க ரெண்டு கையளவுன்னு சொல்லி எனக்கு விளங்குது உங்களுக்கு விஷயம் என்னன்னு சொல்லி. செகண்ட். செகண்ட் வந்து அந்த அந்த தா அதாவது அந்த குண்டு தா மற்ற தா வார இடத்து இல்ல, தாக்கு செகண்ட்ஸ்ல பதில் ஹா எவ்வளவு போட்டு. நீட்டும்? பெஸ்ட் ஒன்ல, பெஸ்ட் மெத்தட்ல எத்தனை செகண்ட் நீட்டுவோம்? செகண்ட் வந்து ஒரு ஒன் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு 1 செகண்ட் ஒரு ஒன் சின்னது. செகண்ட் செகண்ட்ல வந்து கொஞ்சம் கூட நிட்டு ஹால நிப்பாட்டுவோம் அது. ஓ, செகண்ட்ல வந்து செகண்ட் மெத்தட் நீங்க சொல்ல செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்ப என்னன்னு சொல்லி. அது வந்து அதாவது தா தா வார இடத்துல ம். அதுக்கு ஹா யூஸ் பண்ணுவோம் நாம. வெரி குட். என்ன தா வார இடத்துல அது எல்லா தாவுமா? அந்த 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 குண்டு தா வார இடத்து வெரி குட், வெரி குட். அந்த குண்டு தா குண்டு வார இடத்துல நாங்க பெரிய ஆவை யூஸ் பண்ணுவோம். ம். யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சுன்னா மூன்றாவது மெத்தட் அந்த சுக்கூன் வார இடங்கள். ம். சுக்கூனுக்கு முன்னால ஆஹ், சுக்கூனுக்கு முன்னால கச what do you call? அப்படி இல்லை, அப்படி இல்லை. பெஸ்ட் மெத்தட்டும் செகண்ட் மெத்தட்டும் வராத.
ஃபர்ஸ்ட் மெசேஜில் சின்ன சாரி. பிள்ளை விட்டிக்கிறீங்க. சின்ன பிள்ளை ஒன்று அதையும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் கட்டாயம் ரெக்கார்டு கேட்குற நேரம் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும். வசனத்தில் இறுதியில் வரக்கூடிய அடையாளம் இங்கெல்லாம் உங்களோட இந்த கொஞ்சம் குழப்பம் கொஞ்சம் வைக்க அந்த அந்த ட்ரெக்குக்கு வரலேனும் சரியான அந்த ட்ரெக்குக்கு வரும் வரைக்கும் அந்த குழப்பம் வைக்கி. வசனத்தில் இறுதியில் வரக்கூடிய அடையாளங்கள் உண்டு. ஃபத்ஹத்தைன் அல்லது ஃபத்ஹ் மத்து. இது ரெண்டு அடையாளம் வரணும். சரியா? இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் வரணும். இப்படி ஏதாவது ஒன்று வந்துச்சு என்ன செய்யணும்? நாங்க ஒரு ஹலோ. செகண்ட் நீட்டி ஓதணும். இப்படி வந்துச்சு என்றால் நாங்க 1 செகண்ட் நீட்டுவோம். நூற்றி இருபது. பேசுறது கேக்குதா? ஆமா ஆமா. எஸ். அப்போ வசனத்துல கடைசியில அலிஃப் வந்தாலும் அதே கேன்செப்ட். அப்ப நூற்றி இருபது. மிஸ்டேக் வந்து இந்த அடையாளங்களோட குறியீடுகள பெயர்கள் மாறிச்சு என்றால் ஓதப்போக்களையும் எங்களுக்கு தலைகீழா தான் விளங்கும். அடே இப்படியா வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொல்லி அந்த ஐடியா கொஞ்சம் எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற குழம்பி போற பிரச்சனை உண்டு இருக்கிற அதை கொஞ்சம் பார்த்துக்கிறோம். சரி. எஸ். ரெண்டாவது மெத்தட்டை நீங்க சொன்னீங்க அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. வசனத்துல கடைசியில இந்த மாதிரி தா வந்துச்சு என்றால் நாங்க அதை பெரிய ஹாவாக மாற்றி நாங்க ஒன்னா சுக்கூனை வச்சு நாங்க ஓதுவோம். இந்த கன்செப்ட் இங்க செகண்ட் கணக்கு நீட்டுறது இழுக்கிறது ஒன்றும் இல்லை. சுக்கூனை வைக்கிறே மட்டும்தான். இழுக்குத்து ஓதுறது நீட்டி சுக்குனா. ஓதுறதுலாம் அங்க ஒன்றும் வராது. இது ரெண்டாவது. மூணாவது மெத்தட்ல நீங்க சொன்னது போல ஏனைய எல்லா சந்தர்ப்பங்களிலும் கடைசி எழுத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு சுக்குன் வச்சு. ஓதுவோம். இங்க எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. சரியா? ஹைரன். இப்ப நாங்க இதுக்கு பின்னால் என்ன படிச்சுக்கிறோம்? இதுக்கு முன்னால நீட்டி ஓதுற சம்பந்தப்பட்டது. அதாவது ஃபத்தஹ் லம்மு மத்து. இல்ல இல்ல, நீட்டி ஓதுறதுக்கு என்ன செல்ற அரபுல? அங்கேருந்து வரும். அந்த இடத்துல இருந்து வரும். அந்த பாயிண்ட்ல இருந்து நான் வருவோம். நீட்டி ஓதுறதுக்கு அரபுல நாங்க என்ன சொல்லுவோம்? அது ஞாபகம் இல்லை எனக்கு உண்மையா. மத். அதான் எனக்கு உங்களோட பிரச்சனை விளங்குது. மத் என்ன செய்யணும் சொல்லுவோம்? மத்து. மத். மத்து. மத்தினுடைய பாடம் தான் அது நீட்டி ஓதல். நீட்டி ஓதல் என்கிறதுல மெயின் டாபிக் என்ன என்ன பார்த்தோம் பாப்போமே. மெயின்ஸ். அது நீட்டி ஓதுற அந்த அதுக்கு பக்கத்துல சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னா. வெரி குட் வெரி குட். சொல்லுங்க. இல்ல. சுக்குன் மத்த மத்தினுடைய மெயின் டாபிக் பாப்போமே. அது ராகம். வந்து. ராகம். ஓ, ராகம் ராகம் குர்ஆன ராகம். ஓகே. குர்ஆனை நாங்க பெஸ்டா ஓதுறதுக்கு எங்களுக்கு 3 விஷயங்கள் அடிப்படையில தேவைன்னு சொன்னோம் பேசிக்கிறோம். என்ன எல்லாம் தேவை? உச்ச உச்சரிப்பு ராகம். வெரி குட். அது தேர்ட் ஒன். பார்க்கணுமே. தேர்ட் ஒன் மறந்துட்டீங்க. கொஞ்சம் பார்க்கணும் வேணா சட்டங்கள். இது கரெக்ட். இப்படித்தான் இதுல பாடமாகிறது கொண்டல்ல. இது ஒரு என்ன சொல்ல எங்கட பேசிக் தியரி தானே. ஓதுறதுல எங்களுக்கு ஓ. தேவையான விஷயம். இப்ப அது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு என்ன தேவைன்னா நாங்கள் அது பாடமாக்கல. பட் அது எங்களுக்கு ஒட்டோவா எங்களோட சிஸ்டத்துல எங்களுக்கு தேவைப்படுது விளங்குது. எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒண்டிக்குது. அதே போல ஓதுறதுக்கு பேசிக்கான விஷயம் சொன்னா உச்சரிப்புண்டா என்னன்னு சொல்லி எங்களுக்கு மைண்ட்ல ஒரு பிக்சர் ஒண்டிக்க மாட்டா மறக்காது. ராகம் என்ன இப்போ மைண்ட்ல பிக்சர் ஒண்டிக்குதே. மத்து நீட்டுறது இப்படி ஆகுறது அப்படி ஆகுறது பார்த்தது பார்த்து ஒரு ஒரு பிக்சர் ஒண்டிக்கி சட்டங்கள்ட்டு பார்க்கறதுக்கு ஈக்கிறோம். பார்க்கறதுக்கு ஓகே. ஈக்கிறது சட்டங்கள். சரி. இப்போ இதில் தான் நாங்கள் ராகத்தை பற்றி பேசினோம். ராகம்ண்டா என்னன்னு பேசினோம். நான் இதெல்லாம் ஆல்ரெடி பேசிக்கிறோம். நான் ஓ. ரிவைஸ் பண்ணுறேன். இதுக்கு பின்னால் உங்களுக்கு இருக்கிற டைமை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி இதில் ஃபுல்லாக நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஈக்கணும் என்று சொல்லி புதிய ஓகே. படத்தை போகிறத விடவும் இது முக்கியம். என்ன நான் சொன்னேன். இப்போ நாங்கள் குர்ஆனை ஓதுறதுங்கிறது ஒரு வீட்டுக்குள்ள போறது மாதிரி தான். குர்ஆனுக்குள்ள போறோம் என்று தான் குர்ஆனை ஓதுறது. அப்போ குர்ஆனுக்குள்ள ஓ. நாங்கள் இறங்கி ஓதுறதுக்கு முன்னால எங்களுக்கு அதுல கீ அதுல கேட் எல்லாம் வெரி கிளியர் ஆയിരിக்கணும். இதான் கேட், இதான் இதுல லொக், இந்த லொக்குக்கு இதான் கீ என்று சொல்றது மாதிரி குர்ஆனுக்கான டோர் இது, அந்த டோரை ஓப்பன் பண்ற கீ எது, இது ரெண்டுமே எங்களுக்கு பெஸ்டா சரியா எங்களுக்கு கெச் ஆயினா ஃபிக்சட் ஆயிட்டுன்னு சொன்னா எங்களுக்கு அது உள்ளுக்கு போறதுல பிரச்சனை ஒன்றும் இல்லை. அல்லது நாங்க திறப்பு மாற்றணும், வெட்டு கொத்தணும், பிளாக் உடைக்கணும், டோரை விட்டுட்டு கூரையால உள்ளுக்கு வரணும், இப்படி பல பிரச்சனைகள் வரும். அந்த அந்த பிரச்சனையோட பேசிக்கான விஷயத்தான் பார்த்து கொண்டு வரோம். அதுல ரொம்ப பேசிக்கான விஷயம் தான் அடையாளங்கள். அடையாளங்கள் எப்படி எங்களை குழப்பும். அப்ப அதுல நாங்க வெரி கிளியர் ஆகிக்கணும். இதுதான் அடையாளம், இது இப்படிதான் ஓதணும், இதுதான் வந்து இதுங்கிறது நாங்க வெரி கான்பிடென்டோட இக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுல சின்ன குழப்பங்கள் நீங்க நிறைய அப்டேட் ஆகிக்கிறீங்க. நான் சொல்லல ஜீரோன்னு சொல்லி பெரிய ஒரு பார்ட் நீங்க டெவலப் ஆகிக்கிறீங்க. பட் நாங்க இன்னும்
கான்ஃபிடென்ட்ல, அதாவது ஸ்ட்ராங்லி இதான் விஷயம் என்று சொல்ற அந்த லெவலுக்கு அந்த பாட்டுக்கு நாங்கள் மூவ் ஆக வேண்டிய, இம்ப்ரூவ் ஆக வேண்டிய ஒரு சின்ன தேவை உண்டு அந்த பாட்டில் இருக்குது. அதுக்கு பின்னால பார்க்குற அடுத்த விஷயங்கள் தான் டோரை கண்டுபிடிக்கிறது. அதாவது வசனத்தோட இறுதியில நிறுத்தி ஓதுற மெத்தட். அதுலேயும் நீங்க மூணும் ஓகே, ஆனா மூணுலையும் நீங்க எங்க மாட்டுறீங்க? அந்த சிம்பிள்ஸ்லாம், அந்த குறியீடுகள், என்ன குறியீடுகள் எங்க வருதுங்கிறது நாங்க மாற்றோம். அந்த இது ரெண்டுமே கன்ஃபியூஷன். மாத்தி. எஸ், அந்த கன்ஃபியூஸ் உண்டு. அந்த கன்ஃபியூஸ் வந்து ஓதி இப்படிதான் ஓதி கொண்டு நாங்க வசனத்துல கடைசியில பேத்துட்டு நிப்பாட்டுற அந்த அடையாளத்திட்ட பேத்துட்டு குழப்பி கொண்டு இருந்தோம்டா, எங்களோட ஓதல எந்த பிரயோசனமும் இல்லை, எந்த வேலையும் இல்லை. எங்களுக்கு ஓத தெரியாத அர்த்தம். அப்ப அந்த இடம் எங்களுக்கு வெரி கிளியரா அந்த மில்லி செகண்ட்ஸ்ல எங்களோட மைண்ட்ல இதான் அடையாளம் என்று கான்ஃபிடென்ட் ஆக மாட்டால், ஸ்ட்ராங்கா உறுதியாக மாட்டால் என்ன செய்யலாம்? நாங்க தட்டிட்டு ஈஸியா. போதாடி பேசிக்கொண்டு ஒரு வேலையும் இல்லை அன்னைக்கு. அல்லது நாங்க என்ன செய்வோம்? அந்த இடத்துல போய் கொண்டு நான் யோசிப்போம். அது யோசிக்கிற நேரம் ரெண்டு முக்கியமான பாரதூரமான ரிசல்ட்ஸ் அதுல இருக்குது. ஆபத்தான ஒன்று, எங்களுக்கு எங்களோட ஓதல் மேல நம்பிக்கை எல்லாம் போகும். என்னடா அது இவ்வளவு கிளாஸ் போயிட்டேன், இவ்வளவு ஓதிட்டேன், எனக்கு இன்னும் ஓதல் வருது, இவ்வளவு பிரச்சனை வருது, எனக்கு ஓதல் வருதே இல்லை, எந்த இடத்துல பிரச்சனை தானே நிப்பாட்ட தெரிய மாட்டேங்குது. நாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல எங்கிட்ட இருந்து நாங்க ஒரு நம்பிக்கையை நாங்க இழந்து வைத்திருவோம். அது பெரிய ஒரு பிரச்சனை. அது நம்பிக்கை இழந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அடுத்த பிரச்சனை இன்ட்ரெஸ்ட் வராது. நிறைய ஓதுறதுக்கு அந்த ஓதணும் ஓதணும் என்ற அந்த ஆர்வம் இல்லாம போய்த்திரும். அதெல்லாம் பின்னுக்கால வர இஷ்யூவா இருக்கும். அப்ப நாங்க முதலாவது அந்த அந்த பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைக்கத்தான் நாங்க உங்களுக்கு இங்க கொஞ்சம் ஸ்டார்டிங் ஆணித்தரமா ஊண்டி சொல்றோம். நீ கொஞ்சம் அதுல உங்களை நீங்க உறுதிப்படுத்திக்கோங்க. இதுதான் ஃபதஹ் மத்து, இதுதான் லமு மத்து, இதுதான் கஸ்ரத்தைன், இதுதான் ஃபத்ஹத்தைன் என்கிற அந்த உறுதி நிலைப்பாட்டுக்கு நாங்க வர வேண்டியது. இது நீங்க செய்ய வேண்டிய அதாவது நான் இதுவரைக்கும் படிச்சது நான் சமரி உங்களுக்கு செஞ்சு தரேன் இன்றைக்கு. அப்போ அதில் நீங்கள் எதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்ங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அப்போ முதலாவது நீங்கள் குறியீடுகள் என்ற பகுதி நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் வசனத்தில் இறுதியில் நிறுத்த வேண்டிய பகுதிகள் ரிவைஸ் பண்ண தேவையில்லை. இது உங்களோட அடுத்த ஆப்ஷன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அதில் கான்ஃபிடென்ட் ஆகிறீங்க. பட் அந்த வசனத்தில் நிறுத்தி ஓத வேண்டிய பகுதிக்குள்ள நீங்கள் சிக்கலாகின இடம் குறியீடுகள் தான். அப்ப முழுமையாக பார்க்க வேண்டிய பார்ட் உங்களுக்கு குறியீடுகள் இருக்குது. சரி, ராகம்ங்கிறத பொறுத்த வரைக்கும் கட்டாயம் நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. சில விஷயங்கள் மறந்திக்குது. நான் இன்னைக்கு அதை கேள்விகளாக கேட்கிறேன் உங்கள்கிட்ட. விட வந்து நான் செல்ல மாட்டேன், கேள்விகளை கேட்டு கொண்டு போறேன். ராகம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்த்துக்கிறோம். ராகம் என்னத்தை ஸ்பெஷலாக கொண்டிக்குது, அல்லது ராகத்திட இம்பார்ட்டன்ட் குர்ஆனை ஓதுறதுல இந்த ராகத்திட இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவம் என்னங்கிறத கட்டாயம் நீங்க தேடி பார்க்கணும், படிக்கணும். நான் விளம்பரப்படுத்திக்கிறோம். அதே போல இந்த நீட்டுதல் என்றது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அது எப்படி அருளா ஈக்குது, அதுல அருள் என்ன விஷயம், ஏன் நாங்க அதை அருள்னு சொல்றோம், இதுக்கான ஆன்சர் என்னங்கிறதையும் நீங்க உங்களோட ரிவிஷன் என்ற வகையில ரிவைஸ் பண்ற நேரத்துல நீ கட்டாயம் தேடி பார்க்கணும். இதுக்கு பின்னால நீங்க நீட்டுதல் என்றால் என்ன என்ற அரபிக்ல யூஸ் பண்ற சொல் என்ன, அந்த நீட்டுதலை நாங்க எத்தனை வகையாக டிவைட் பண்ணிக்கிறோம், அந்த ஒவ்வொரு வகை டிவைட்டுகளையும் வரக்கூடிய வகைகள் என்ன, உதாரணத்துக்கு அடையாளங்கள்ல என்னென்ன வரப்போகுது, எழுத்துக்கள் என்ற பாட்டுல என்னென்ன வரப்போகுது. Right? இந்த எழுத்துக்களும் இந்த அடையாளங்களும் நீல பாக்ஸ்ல காட்டப்பட்டிருக்கிற இந்த ஆறும் வந்துச்சு தண்டால் நீட்ட வேண்டிய அளவு செகண்ட்ஸ்ல எத்தனை, அது அளவு எண்ணிக்கை, அது கை எண்ணிக்கை, அதாவது கையை நீட்டி துறக்குற நீ நீ எண்ணிக்கையிட அளவு என்ன, தனிய ஒரு மகத்தையா உண்டு தனி வைக்கிறாரு. இவர நிலைப்பாடு என்ன, இது என்ன சாமான், இது என்னது பேர் என்ன, இது வந்து நாங்க என்ன நீட்டணும். இப்படி நீங்க மத்தினுடைய ரிவைஸ் பாடத்தை படிக்கிற நேரம் அஹ், நீ கட்டாயம் ரிவைஸை ஃபஸ்ட்டு படிக்கணும். அது பிறகு நீங்க இன்னைக்கு நான் கேட்டுக்கிற அவ்வளவு கேள்விக்கும் அந்தந்த விடையை நீங்க தேடி பார்க்கணும். சரி, எனக்கு விடை கிடைச்சிட்டு இதான் விடை என்று சில லெவலுக்கு வந்துக்கணும். நான் இன்னைக்கு உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் சொல்லல, ஏன்னா இது ஒரு ரிவிஷன் கிளாஸ் தண்டைக்கு. ஏன்னா கொஞ்சம் நீங்க கிளாஸ்ல இருந்து வீட்டு வரணும். அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் போன கிளாஸ்ல நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படையில வீடியோவை கவனமா பார்த்துட்டு இன்றைய பாடத்துல ரெக்கார்டை நீங்க கேட்கிற நேரம் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் அந்தந்த ஸ்பாட்ல உங்களுக்கு ஆன்சரை வெரி கிளியரா செல்றதுக்கு ரெடி ஆகிக்கணும். அப்ப செல்ல தெரியுமானா உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அடுத்த ஸ்டெப் நான் போகலாம். அப்ப நீங்க முக்கியமா ரெண்டு பாடங்களை மீட்டி கொண்டு வாங்க. ஒன்று மத்தியினுடைய எழுத்தினுடைய குறியீடுகள், அடையாளங்கள் தொடர்பான பாடம். இரண்டாவது ராகம் என்ற டொபிக்கோட வரக்கூடிய நீட்டுதலோடு தொடர்பான பாடம். இது ரெண்டு இன்ஷா அல்லாஹ் ரெடி ஆயிட்டு வாங்கலாம். ஓகே. சரி. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். சரி.